மாண்புமிகு திருமதி பிரேமலதா விஜயகாந்த். சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் பிரேமலதா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு பூண்டி கே கலைவாணன், திருவாரூர். வாழ்த்துக்கள்ப்பா. மாண்புமிகு திரு வன்னி அரசு. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வன்னி அரசு என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வெல்க தமிழ் ஈழம், தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, எழுச்சி தமிழர் வாழ்க. மாண்புமிகு முனைவர் எம்.எச். ஜவஹருல்லா, நாகப்பட்டினம். சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற எம்.எச். ஜவாஹிருல்லா எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழட்டும் தமிழ்நாடு, வளரட்டும் சமூக நல்லிணக்கம். ஜெய்ஹிந்த். திரு லே இ ஜோதிமணி. சட்டமன்ற பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லே இ ஜோதிமணி என்றும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்றுவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தென்னாட்டு அம்பேத்கர் எல்டிபி புகழ் ஓங்குக. அண்ணன் திருமா வாழ்க.